இதேவேளை இன்றைய வடமாகாண சபை அமர்வில் 5 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய வடமாகாண சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வடமாகாண சபையின் ஆளும் கட்சி உறுப்பினராக செந்தில்நாதன் மயூரன் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் போனஸ் ஆசனங்களுள் ஒன்று வருடத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் கூட்டமைப்பின் ஏனைய கட்சிகளுக்குள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இந்த வருடம் டிலோவைச் சேர்ந்த செந்தில்நாதன் மயூரனுக்கு அந்த போனஸ் ஆசனம் வழங்கப்பட்டது. பதவி பிரமாணத்தை தொடர்ந்து தனது முதலாவது கன்னியுரையை செந்தில்நாதன் மயூரன் ஆற்றினார். எமது மக்களின் மீள்குடியேற்றம், போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை மக்களுக்கு பெற்று கொடுக்க இன்னமும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டியுள்ளது. இந்த புதிய கூட்டு அரசாங்கத்தில் எமது மக்கள் இன்னமும் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்பதை மறுப்பதற்கும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தீர்வு விடயத்தில் மந்தகதியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது எல்லோரும் அறிந்த விடயமாகும். இரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த போராளிகளினதும் மக்களினதும் உன்னதமான உயிர் தியாகங்கள் ஒரு நாளும் வீணாகி போய்விடாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இன்றைய அமர்வில் 5 பிரேரணைகள் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. வடமாகாண சபை உறுப்பினர் தூணா ரவிகரன் 2 பிரேரணைகளை சமர்ப்பித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கடல் தொழில் தொடர்பாக கடந்த 2016 6 10ஆம் தேதி மத்திய கடல் தொழில் அமைச்சில் கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இக்கூட்டம் தொடர்பாக எனக்கு கிடைத்த தரவுகளின்படி இக்கூட்டத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட பாதுகாப்பு படைகளின் தளபதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் மீன்பிடியின் வரலாறு தொடர்பான நிகழ்த்துகை ஒன்றை அங்கு நிகழ்த்தியுள்ளார். இதில் முல்லைத்தீவு கடற்கரைப்பாடுகளின் உரிமையாளர்களாக சிங்கள முதலாளிகளே இருந்தார்கள் எனவும் இவர்களிடம் கூலி தொழிலாளர்களாக தமிழ் மீனவர்கள் தொழில் செய்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 56 பேருக்கு அந்த பாடுகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த பாடுகளில் 38 பேர் தமிழர்கள், ஏனைய 18 பேர் தான் ஏனையோர். முல்லை மாவட்ட மீன்பிடி சம்பந்தமான இந்த கூட்டத்திலே கடற்படை அதிகாரிகளோ ராணுவமோ வாரது தவறல்ல. அவர்கள் பிழையாக சொல்ற கருத்து தான் நான் சொல்லுகின்றேன். அங்கே அவர் தான் ஏதோ நீண்ட காலம் முல்லைத்தீவிலே வாழ்ந்தது போலவும் சிங்கள மக்கள் அங்கே கடற்படை தொழில் செய்ததாகவும் அவருக்கு கீழே தமிழ் மக்கள் கூலிகளை செய்ததாகவும் சொன்ன கருத்து தான் அங்க தவறு. அதாவது கடற்படை முல்லைத்தீவில மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்திலே இரட்டை இன்ஜினிலே போகும் பொழுது 8 கோர்ஸ் பவர் இன்ஜின் என்று சொன்னால் இரட்டை இன்ஜினிலே அவர்கள் கட்டாயம் போக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இரட்டை இன்ஜின் அவர்கள் அந்த மோட்டாரை கொண்டு செல்ல முடியாது என்று சொல்லி இங்கே கடற்படையினர் தடை விதிக்கின்றார்கள். மன்னார் தாண்டி புத்தகத்திலிருந்து நீர்கொழும்பு வரைக்கும் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அங்க உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. அவர்கள் எத்தனை இன்ஜினும் பூட்டி ஓடலாம், எவ்வளவு தூரத்துக்கும் போகலாம். அப்ப இப்படியாக அந்த கடல் படை ஒரு சிவில் விடயத்தில்தான் அங்கே தலையிடுது. ஒன்று பழுதுபட்டால் அவர்கள் கடலில் அடைந்து அலையிலே அடிபட்டு வேற தேசங்களுக்கு போகலாம் அல்லது அமர்ந்து இறந்து போகக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. எங்களுடைய இருப்பையும் அவர்கள் அடக்கியால முனைகிறார்கள். அது மட்டுமில்ல கௌரவ தலைவர் அவர்களே, நைனாவிலே 64 அடியிலே, இலங்கையிலே எங்கும் இல்லாத அளவிலே 64 அடியிலே கடற்படைதான் அந்த புத்த விகாரை கட்டிக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து வடமாகாண சபை உறுப்பினர் சானா சுகிர்தன் 2 பிரேரணைகளை சபையில் சமர்ப்பித்தார். நாட்டில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பட்டதாரி மாணவர்களை அரசு சேவைக்கு உள்வாங்கும் வயதினை 45 வயதாக உயர்த்துமாறு மாண்புமிகு ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதமர் அவர்களை இச்சபை கோரிக்கின்றது. 2006ஆம் ஆண்டு இறுதி யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து 2009ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதிக்குள் பல பல்கலைக்கழக மாணவர்களும் பல பட்டங்களை முடித்தவர்களும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அல்லது விடுதலை போராட்டத்தில் இணைந்து புனர்வாழ்வுகளை பெற்று மீளவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அரசு சேவைக்கு விண்ணப்பிக்கின்ற போது அவர்களது வயதில்லை 36, 37, 40 அந்த வயதில்லை சென்று கொண்டிருக்கின்றது. அவர்கள் மீண்டும் அந்த அரசு சேவையில் இணைய முடியாத சூழல் ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய மாகாணத்திலே 2011ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை சில வேளைகளிலே முள்ளிவாய்க்கால் சென்று மினிக் ஃபார்மிலே முள்ளு கம்பிகளிலே பிறந்திருக்கலாம். அந்த குழந்தையினுடைய வயது இப்பொழுது எவ்வளவு? போரினால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இன்னும் ஒரு 15 வருடங்கள் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இங்க இருக்குது. அந்த குழந்தை பிறந்து இப்ப 6 வயது 5 வயது 2030ஆம் ஆண்டுல அதுக்கு கிராஜுவேட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குதோ தெரியல. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு இது தேவையா இருக்கிறது.
போராளிகளாக இருந்தவர்கள் தங்களை இந்த சென்ற போர்க்காலங்களிலே தாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த சாரதி வேலையாவது தங்களுக்கு கிடைக்குமா? வயது எல்லை 35, 44 வயது, எனக்கு சாரதிக்குரிய சகல தகவலும் உண்டு, ஆனால் என்னால் விண்ணப்பிக்க முடியாது என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அத்துடன் வவுனியா மாவட்டத்தின் முன்பள்ளி கட்டமைப்பிற்குள் பதிவு செய்யப்பட்டுள்ள முன்பணிகளைச் சேர்ந்த 4 ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பான பிரேரணை ஒன்றும் முன்வைக்கப்பட்டு இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய அமர்வில் விசாரணை குழுக்களின் உறுப்பினர்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. முதலமைச்சரே விசாரிக்கிறதா பொருத்தமா இருக்கும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது இன்னொரு நீதிவான கொடுத்து அவரவ எதிர்கட்சி தலைவருக்கு உதைக்கும். நான் சொல்றது இந்த மாநகர சம்பந்தமாக அந்த தீர்வில நீதிபதி விசாரணை ஒத்தி நீதிபதி விசாரணை தெரியல. எங்கட முதலமைச்சர் நீதியரசர் முறையில் அவர் செய்யறோம் பார்த்தா இது நான் சொல்ல வேணும் பண்றதுக்காச்சு. அதனால சொன்னாங்க அவருக்கு அந்த பொருத்தம் தகுதி. முதலமைச்சர் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்ட ஒரு விசாரணை குழுவில் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மயிலாடுதுறை நகரசபை சம்பந்தமாக அவைத்தலைவரை பற்றி, கௌரவ அவைத்தலைவரை பற்றி, என்னை பற்றி மிக அவதூறா நீ வேண்டா கூப்பிட்டு இருக்கலாம் அந்த நீதிபதி. அவர் நீதிபதி என்றவரை பற்றி சந்தியா அங்க வச்சு கூட்டம் வச்சு பேச முடியுமா? ஆகவே அப்படி கேவலம் கேட்ட ஆக்களை ஓய்வு பெற்ற நீதிபதி என்று போடாமல் பொறுப்பான ஆக்களை போடணும். நீதிபதி என்றா போல எல்லாரும் பெரிய தரமான ஆக்கள் இல்ல, தம்மாத்து சுத்தமாத்து உள்ள ஆக்கள் எல்லாம் இருக்கணும்.